மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் கன்னத்தில் பலார் என்று அறைவிட்ட அவரின் தாய் கதிகலங்கி போன சாண்டோ சின்னப்ப தேவர். ஏன் அப்படி நடந்தது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்றாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அவரது தத்துவ பாடல்கள்தான். அவற்றில் ஒன்றுதான் இது. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோற்றத்திலே நாளை மலரும் முல்லைகளே என்ற இந்த பாடலை நாம் அனைவரும் கேட்டு ரசித்திருப்போம். இந்த பாடலின் கடைசி வரிகளில் கிளி போல பேசு, இளங்குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு என்று வரும். குரல் போல வாழ்வது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அது நீதி நேர்மை வழிகளில் நின்று நடப்பவர்களுக்குத்தான் முடியும். அவர்களை நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். பெரும்பாலான மேடை பேச்சாளர்கள் வார்த்தை அலங்காரத்திற்காக மட்டுமே மேடைகளில் இது போன்ற நற்கருத்துக்களை முழக்கமிடுவர். அந்த வகையில் உண்மையிலேயே அப்படி வாழ்ந்தவரும் உண்டு. அது வேறு யாரும் இல்லை, இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனின் தாய்தான் அது. அந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார் பிரபல வசனகர்த்தாவான ஆரூர் தாஸ் அவர்கள். வழக்கமாக சாண்டோ சின்னப்ப தேவரின் படங்களுக்கு இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் தான் இசையமைப்பது வழக்கம். ஆனால் திரைப்பட விநியோகஸ்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தனது அடுத்த திரைப்படத்திற்கு ஒரு சின்ன மாற்றம் செய்ய விரும்பினாராம் சாண்டோ சின்னப்ப தேவர். அதற்காக வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனை இசையமைக்க செய்யலாம் என்று முடிவு செய்தாராம் சின்னப்ப தேவர். அதன்படி இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் வீட்டிற்கு சென்றுள்ளார் தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர். மொத்த பணத்தையும் எம்.எஸ். விஸ்வநாதனிடம் நீட்டி தனது அடுத்த படமான வேட்டைக்காரன் திரைப்படத்திற்கு இசையமைக்குமாறு கேட்டுக்கொண்டாராம் சின்னப்ப தேவர். அப்பொழுது எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு என்ன முடிவு எடுப்பது என்றே தெரியவில்லையாம். ஒரு கணம் யோசித்தாராம், ஒப்புக்கொள்வதா வேண்டாமா என்று. அப்பொழுது எம்.எஸ். விஸ்வநாதனின் தாயார், விசு கொஞ்சம் உள்ளே வாடா என்று அழைத்தாராம். உள்ளே போனதுதான் தாமதம். பலார் என எம்.எஸ். விஸ்வநாதனின் கன்னத்தில் ஒரு அறை விழுந்ததாம். தன்னை தாயார் ஏன் அடித்தார் என்று அவர் யோசிப்பதற்குள் இப்படி சொன்னாராம் அவருடைய தாய். ஏண்டா நன்றி கெட்டவனே, ஒரு காலத்தில் நீ வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட. அப்போ ஐயர் கிட்ட, அதாவது இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் கிட்ட நீ போய் உதவி கேட்டப்போ உனக்கு போட்டுக்க சட்டை கொடுத்து ரயில் செலவுக்கு பணம் கொடுத்து உன்னை கோயம்புத்தூருக்கு அனுப்பினார். அந்த புண்ணியவான் தொழிலுக்கு நீ போட்டியா போகலாமா? இது நியாயமா என கோபம் கொப்பளிக்க கேட்டாராம் எம்.எஸ்.வியின் தாய். அந்த தாயார் இந்த வயதிலும் தன் மகனை கன்னத்தில் அறைந்ததை பார்த்ததும் கதிகலங்கி போனாராம் சாண்டோ சின்னப்ப தேவர். தன் ஆபீஸுக்கு போய் நடந்ததை கூறி, இப்படியும் ஒரு தாயும் பிள்ளையுமா என கூறி அனைவரிடமும் ஆச்சரியப்பட்டாராம் சாண்டோ சின்னப்ப தேவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் தனது தாயிடம் பலார் என அடி வாங்கிய இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.